முகத்தை முன்னு வச்சுக்காம இந்த நெக்லஸ் போட்டுக்கோ. ஏமா அழற? பொண்ணு பார்க்க வந்தவங்க உங்க அப்பா மாதிரி ரவுடிங்க இல்ல, நல்லவங்கதான். சொன்னா கேளுமா. பாம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். முடியாதுன்னா முடியாது. அந்தஸ்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கவுண்டம் குடும்பத்துல சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்க நான் சம்மதிச்சேன். சரிதாங்க, எங்களுக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? 5ஆம் கிளாஸுங்க. அது போதும், அது போதும். என்னங்க கொஞ்சம் வாங்கல. ஒரு நிமிஷம். என்ன? அவளை கட்டாயப்படுத்தினா வந்தவங்க முன்னால நமக்கு தாங்க அவமானம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இந்த கல்யாணமே வேண்டான்னு அடம் பிடிக்கிறா. வேண்டாங்கிறா, அவ்வளவுதானே? அவளை கொஞ்சம் வந்துட்டு போ சொல்லு. அவ வரமாட்டாங்க. இனிமே அவ யாரையும் பார்க்க மாட்டாளா? இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் புடிவாதம் பிடிக்காத நீ இப்பயும் எப்படி பண்ற? என்ன இருந்தாலும் வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் பெரியவங்க. கண்ணை மூடிக்கிட்டாவது கீழே வந்து நில்லு. வேணாம், இந்த உறவை நானே முறிச்சிடுறேன். ஏண்டா குழப்ப தேடி வந்த நாயினி, உனக்கு காதல் பண்ண என் பொண்ணு தான் கிடைச்சாடா? அவளை என் உயிரிடா. அத பிரிக்க நினைச்ச உன்னை அழிச்சிடுறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு வேற ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் நான் கொடுப்பேன். புரியுதா? இந்த ஊர் வழக்குக்கு நான் சொல்றதான் தீர்ப்பு. இது நம்ம குடும்ப வழக்கு. இதுக்கும் நான் சொல்றதான் தீர்ப்பா இருக்கணும். நான் ஒரு வார்த்தை சொன்னா அவனை தெருநாய் மாதிரி அடிச்சு எரிச்சு சாம்பலாக்கி ஆத்துல கரைச்சிருவாங்க. தெரிஞ்சுக்க. என்னங்க ഞാനാ ചെന്താമര. ഇത് രാത്രിയാണ് മോളെ, താമര പറിക്കുന്ന സമയമല്ല. അറിയാം. ഒരു കാര്യം പറയാനുണ്ട്. അതിരാവിലെ പവിഴം തനിച്ച് കോവിലി വരുമെന്ന് പറഞ്ഞു. നിങ്ങളെ അവക്ക് കാണണമെന്ന് പറഞ്ഞു. പോവാതിരിക്കരുത്. നിങ്ങളെ അവിടെ എത്തിക്കാന്ന് ഞാൻ വാക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്നെ പാത്തിട്ടാ ഈ പിന്നാലെ വന്നിട്ട് നീ എന്തിനാണ് പവിഴ ഈ കുഴപ്പത്തിനൊക്കെ നിൽക്കുന്നത്?
കൊല്ലുന്ന് പറഞ്ഞ നിന്റെ അച്ഛൻ കൊല്ലും. വെറുതെ എന്തിനാ നമ്മൾ രണ്ടുപേരും ചാവാൻ നിൽക്കുന്നത്? ഈ പൊള്ളാച്ചി വീണങ്ങാനും ഞാൻ ചത്തു എന്നറിഞ്ഞ അവന്റെ വീട്ടുകാർക്ക് ഒരു നാണക്കേടല്ലേ പൗഴം? ஐயோ உங்க பாஷை எனக்கு கேட்டுதான் பழக்கம், பேசி பழக்கம் இல்லையே. നമുക്കേ പിന്നെ സംസാരിക്കാം. പവിഴം, നീ ഇപ്പൊ വീട്ടിക്ക് പോ. முடியாது, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமே நமக்கு கிடைக்காது. என் கல்யாண பேச்செல்லாம் தடுத்து நிறுத்தினது இந்த மாரிமுத்து தான். அவன் என்ன விரும்பி தொலைக்கிறான். நான் உங்களை விரும்புறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எந்த நிமிஷத்துல உங்களை கொல்றதுக்கு அவன் தயாரா இருக்கான். இனிமே எனக்கு ரெண்டே கதிதாங்க. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு தெய்வம். தெய்வம் என்ன ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். நான் உங்களை விரும்புறேன், என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துவீங்களா? நான் ஒரு தமிழ் பொண்ணு. எங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நான் உங்களை நம்புறேன். என்ன நீங்க காப்பாத்துவீங்களா? സാധിക്കില്ല എന്ന് ഞാൻ പറഞ്ഞ നീ എന്ത് ചെയ്യും? நான் முடியாதுன்னு சொன்னா நீ എന്ത് ചെയ്യും? கடவுள் இந்த மனசுக்குள்ள இருக்காருங்க. என் உடலை விட்டுட்டு உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன். அடுத்த ஜென்மம் இருக்கே, அப்போது நான் உங்களோட வாழ மாட்டேனா? காப்பாத்துங்க. തെറ്റാര് ചെയ്തോ എന്തോ, പഞ്ചായത്ത് പിരിച്ചുവിടാതെ പയ്യനെ ഇവിടെ നിർത്തുന്നത് ശരിയല്ലേ? രാമനാഥപുരം ജില്ലാ എംപിയുടെ സ്വന്തക്കാരൻ தான் அவன். கொஞ்சம் ராஷ்டிரிய பந்தம் இருக்கு. நிறுத்தியா? அந்த பையன் என் கழுத்துக்கு கத்தி வச்சிருக்கான். நீ நடனா கதை சொல்லிட்டு இருக்கிற. என்ன சொன்ன? எம்பிக்கு சொந்தக்காரனா? எம்பி ஆவது மசராவது? நான் நினைச்ச உன் ஆபீஸை கொளுத்தி சாம்பலாக்கிறேன். பாக்கறியா? வேண்டாம், நான் பார்த்திருக்கேன். അവൻ വന്ന അന്ന് മുതൽ തന്നെ ട്രാൻസ്ഫർ എഴുതി തന്നിട്ടുണ്ട്. അതൊന്ന് ശരിയാക്കി അവനെ എങ്ക ഇരുന്ന് പട്ടം പറത്തല്ലേ ബുദ്ധി. ஏண்டா இவனை தூக்கி நெருப்புல போட்டுடுவோமாடா? என்னடா முறைக்கிற? குளிருதா? வா வந்து நெருப்புல விழு, குளிரெல்லாம் பூடும். என்னங்க, நடந்தது நடந்து போச்சு. நம்ம வாழ்க்கையோட நாமே விளையாடுறது நல்லது இல்லைங்க. அந்த பையனை பஞ்சாயத்தில் நிக்க வச்சுட்டு நீங்க ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தனோட ஓடி போன நம்ம பொண்ணு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த மாரிமுத்து தலையில நம்ம பொண்ணை கட்டி வச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் நடக்காதுங்க.
എല്ലാം നല്ല ഫിറ്റാ, വേണമെങ്കിൽ ഇപ്പൊ രക്ഷപ്പെടാം. വേണ്ട, ഇനി രണ്ടിലൊന്നും അറിഞ്ഞിട്ടേ ഞാനുള്ളൂ. അവരെന്നെ കൊല്ലൂ കുട്ടനേരെ. താൻ എന്തിനാ ഈ ബുദ്ധിമോശം കാണിക്കാൻ പോയി? ബുദ്ധിമോശോ? കാണാൻ കൊള്ളാവുന്നൊരു പെൺകുട്ടി സ്നേഹിച്ചു വന്ന് വിളിച്ചപ്പോ ഒന്ന് നാട് വിടാൻ തോന്നിയ ബുദ്ധിമോശ? ഞാനും ഒരു അര കൗണ്ടറല്ലേ കുട്ടനേരെ. ഒരു പപ്പടം കിട്ടാൻ വല്ല വഴിയുണ്ടാവോ? ഞാനതങ്ങ് മറന്നുപോയി. ഇത് നിന്റെ അവസാനത്തെ അത്താഴാവും. അതും എന്റെ കൈ കൊണ്ട് തന്നെ വേണമെന്നാവും ഈശ്വരൻ. എന്റെ ദേഹത്ത് ആരെങ്കിലും കൈവച്ച ഒരുത്തന്റെങ്കിലും കൈ വെട്ടിയിട്ട് ഞാനതിന് നിന്നു കൊടുക്കൂ. ആ തറവാടത്തെ ഞാൻ എന്തായാലും കാണിക്കും. കുട്ടനാര് പേടിക്കണ്ട. ഈ മനുഷ്യൻ നോക്കി പേടിപ്പിക്കാൻ തുടങ്ങിയിട്ട് 2 ദിവസമായി. എന്തെങ്കിലും ഒന്ന് പറഞ്ഞു തൊലയ്ക്കടോ. வாயை திறந்து சொல்லுங்க மாமா, இவனை பீஸ் பீஸா கிழிச்சிடுறேன். இனிமே இப்படி ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல நடக்க கூடாது. பிரச்சனை எங்க கிட்ட விடுங்க, நீதியை நாங்க பாத்துக்கிறோம். ஒருத்திக்கு ஒருத்தன்றதான் நம்ம தமிழ் பண்பாடு. இந்த தாலி என் பொண்ணு கழுத்துல கட்டு.